எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகமான இந்திர தனுசனுடைய காரத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திர தனுசு அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய புதல்வன். அப்போ இது என்னென்ன மாதிரி நன்மை தீமைகளை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய காரத்துவம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது. இது எப்போ நடக்கும் இந்த சம்பவம் அப்படின்னா, இந்திர தனுசு அப்படிங்கிற கிரகம் வந்து எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ராசி அதிபதியினுடைய தசாபுத்தி வரும்போது இந்த சம்பவம் நடக்கும். அது நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்திர தனுசு இருக்கக்கூடிய இடத்துல குருவோ சுக்கிரனோ இருந்தால் அது இந்த காரகத்துவம் மூலிமா நற்பலன்களை வந்து ஜாதகர் அடைவார். இதுவே வந்து சனியோ செவ்வாயோ இந்திர தனுசு கூட சேர்ந்திருந்தாலோ இந்திர தனுசு இருக்கக்கூடிய இடத்த பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு வந்து இந்த காரகத்துவம் மூலிமா கெடு பலன்கள் வந்து கிடைக்கும். இது எதனால் இதெல்லாம் வந்தது அப்படின்னா, முற்பிறவியில் வந்து தெரியாமல் செஞ்ச நன்மை தீமையினுடைய கர்ம வினைகளை வந்து சேர்த்து வச்சு நல்லதும் தீயதும் கலந்து வந்து இது கொடுக்குது. நீங்கள் தெரியாமல் பண்ண நன்மை தீமைகளினுடைய பலனை தான் வந்து உபகிரகங்கள் செய்யுது. அதில் இந்திர தனுசனுடைய காரகத்துவம் என்னவோ அது மூலிமா வந்து நீங்கள் ஏதோ கெட்டதோ நல்லதோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மூலிமா நல்ல பேரோ கெட்ட பேரோ கிடைக்கும் இந்த லைஃப்பில். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அது நின்ற ராசி அதிபதியினுடைய தசாபுத்தி வரும்போது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்திர தனுசுங்கிற கிரகம் வந்து மேசராசியில் இருக்குது. மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் தானே. அப்போ செவ்வாயினுடைய தசையோ புத்தியோ வரும்போது இந்த இந்திர தனுசு வந்து செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இதனோட காரகத்துவம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்கிறது. அப்போ வெளிநாட்டில் இவர் வந்து பணம் சம்பாதிக்கிறது மூலிமா நல்ல பேர் எடுக்கிறாரா கெட்ட பேர் எடுக்கிறாராங்கிறது என்ன கிரகம் அது கூட சேர்ந்து இருக்குது பார்க்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த சம்பவம் நடக்கும். இதனோட காரகத்துவம் வந்து வெளிநாட்டில் பணம் சம்பாதிக்கிறது, நாட்டுக்கு எதிராக சதி செய்கிறது, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறது, கடத்தல் தொழில் பண்ணுறது, மனைவி மக்களால் வந்து பெருமை புகழப்படுதல், மனைவி மக்கள் வந்து இவங்களை புகழ்வாங்க, அது வந்து இதனுடைய காரத்துவம். அடுத்து சந்நியாசத்தை வந்து இந்த ஜாதகர் விரும்புவார். வாழ்க்கையில் வந்து வெற்றியே காணாத ஒரு அமைப்பு, அடங்காத பசி, ரொம்ப பசி எடுக்கும் அவருக்கு, குடிகாரனாக இருப்பார், குஷ்டரோகியாக வந்து இருப்பார், தோல் நோய்கள் வந்து இவருக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குறி சொல்பவராக இருப்பார் அல்லது குடுகுடுப்பைக்காரராக இருப்பார். செவிட்டுத்தன்மை இருக்கும், பிரம்மஹத்தி தோஷம் வந்து ஜாதகருக்கு இருக்கும், பிராமணனுடைய சாபம் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும். இந்த இந்திர தனுசனுடைய காரத்துவம் அது. எப்போதும் கடனாளியாக வச்சிருக்கிறது இது இதனுடைய காரத்துவம். ஈமக்கடன் செய்வர், எல்லாருக்குமே வந்து கொல்லி வைக்கிறது, இது வந்து ஈமக்கடன் செய்கிறது. அடுத்து தாயினுடைய கெட்ட நடத்தையை குறிக்கிறதும் இந்திர தனுசனுடைய காரத்துவம். கீழ்த்தரமான மந்திரவாத தொழிலை வந்து பண்ணுறது, மந்திரத்தை யூஸ் பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையை கெடுக்கிறது, அந்த மாதிரி வேலையை வந்து பண்ணுறது, சேவினை வைக்கிறது, அந்த மாதிரி வேலைகளை வந்து இந்த இந்திர தனுசு வந்து குறிக்குது. நாடு கடத்தப்படுதல், இவரையே வந்து வேறு நாட்டுக்கு யாராவது ஒருத்தன் கடத்திட்டு போவாங்க, அந்த மாதிரி சம்பவமும் நடக்கும். இதில் இந்திர தனுசில் பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து தீமையான பலன்கள் தான் இருக்குது. இது கூட நல்ல கிரகங்கள் சேரும்போது இந்த சம்பவம் மூலிமா அவருக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட கிரகங்கள் சேரும்போது இந்த சம்பவங்கள் காரத்துவங்கள் மூலிமா அவருக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்திர தனுசனுடைய காரத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி நீங்கள் பலன் வந்து பாருங்கள். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.